உன் பேச்ச கேட்டோம் பாரு. பொம்பளை கையால் அடி வாங்கிருந்தோம்டா. இவங்களை பிடிச்சிருந்தா சின்ன பையனை விட்டுருப்பாங்க. நம்மளை பிடிச்சிருந்தா மான மரியாதை போயிருக்கும். உன் கோழி யோசனையை விட்டு போய் சேவலை தேடு. என்னடா யூத் ஃபீலிங் யூத்துக்கு தான் புரியும். எந்த வீடு ஐயா? பியூன் சுந்தரம் வீடு எது? இந்த இருக்குல்ல அந்த வீடு தான். சுந்தரம் எங்க? நீங்க யாருங்க? நீ யாரு? நான் ஒரு சம்சாரம். எங்க உன் புருஷன்? அவன வர சொல்லு. இங்க இருங்க. அவன் பேசுறவளோ வச்சுக்காதீங்க. மரியாதையா பேசுங்க. அவர் இங்க இல்ல, ஸ்கூலுக்கு போயிருக்காரு. காலையில சேவலை திட்டிட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டு போனோம்னா வேற என்னன்னு கூப்பிடணும்? ஸ்கூலுக்கும் போகல, இங்கேயும் வரல. அப்ப சேவலை தூக்கிட்டு எங்க தான் போயிருக்கான்? ஏய் அங்க பாரு பாப்பா. ஆமா, அப்பவே சொன்னல கோழியை தேடி தான் வந்திருக்கோன்னு. சும்மா அப்படியே இந்த பக்கம். அப்புறம் சமையல் ஆச்சா? ஆச்சே. என்ன சமையல்? நல்ல வெடக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஆட்டுறத்த வறுத்து வச்சிருக்கேன். சாப்பிட வரியலா? அட என்ன சும்மா பாத்துக்கிட்டே 4 வாய் சாப்பிட்டு போலாம். வெளியில வா சொல்றேன்ல. அங்க பாப்பா எங்கயா? நீ எங்க? அடி பாவி. அமைதியா இருக்கியா? ராத்திரி எல்லாம் உன் வீட்ல தான கிடக்காரு. பகல்லையாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாட்டியா நீ? நீ சக்கரை செஞ்சு உள்ள போறியா? நான் சொல்றேன் கேளுமா. என்ன நீ இங்க வந்து கோழி பிடிச்சு அங்க கொண்டு வர உனக்கு தோணல? என்ன சொல்ற நீ? நான் உனக்கு ருசியா சமைச்சு போடல. சித்தப்பா பாப்பா கிடைச்சிருச்சு. எங்கடா பிடிச்ச? அப்பவே சொன்னல கோழி கிட்ட தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் தம்பி. பயவுல எங்க ஓடுன? ஏய் என்ன தேங்க்ஸ்? யார் நீங்க? எங்க சேவல்? என்ன தம்பி எங்க வீட்டுக்கு முன்னால வந்து சேவலை பிடிச்சிக்கிட்டு நீ வந்து உங்க வீட்டு சேவல் சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்களும் தான் உங்க வீட்டு முன்னாடி நிக்கிறோம். நாங்க என்ன உங்க வீட்டுக்காரங்களா? அட நம்ம வீடு மாதிரி தான். சும்மா வாங்க. எங்க போறா? ஆச்சி இது நம்ம பாப்பாவே தான் அடிச்சு போட்டு குழம்பு வச்சு போட்டாங்க. ஏங்க என்னங்க இது? அநியாயமா எங்க கோழி அடிச்சு இப்படி குழம்பு வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஏமா என்னமா பேச்சு பேசுற? இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. எதங்க தப்பு? உங்க வீட்டு கோழி நாங்க எதுங்க எடுக்கறோம்? எங்களுக்கு ஒரு கோழி வாங்க துப்பு இல்ல, வக்கி இல்ல. அப்ப எதுக்கு திருடுன? நீ தான் அறிவில்லாம பேசுற. நான் ஏன் கோழி திருடுனா? என்ன வீட்டுல பேச சொல்றல. உள்ள போமா. பேசிட்டு உள்ள போமா. எல்லாத்தையும் கொண்டாந்து இவன் குடு. செஞ்சு உள்ள போமா. நான் ஏன் உள்ள போறேன்? வீட்டுல போமா. நீ என்ன பைத்தியமா? புடியா போற? யாரோ பைத்தியம். யாரோ அந்த கையில எங்க கோழி தான்? நான் பேச பாரு. எங்க கோழி தான்? என்னடா பண்ணல? வாய் முடிய பண்ணு. சொல்றது கேட்க மாட்டேன். யாரை வந்து பண்ணடங்கற? எங்க வந்து கட்டிட்டா நீ? நான் புடிச்சு என்னோட பேசுறேன். என்னடி ஆச்சு? என்ன பிரச்சனை? எங்க சௌராத்துல அவன் தான் சொல்றாங்க. பின்னேனுங்க இப்படி சாமிக்கு நேர்ந்து விட்டு சேவை இப்படி அடிச்சு சாப்பிடுறது தப்பு இல்லையா? இது இது நம்ம சேவல இல்லையேப்பா. ஏமா நாங்க அடிச்சது சேவக்கோழி இல்ல, பொட்டக்கோழிமா. ஆய முழு சும்மா இருமா. சும்மா இருக்கா? இன்னைக்கு கோழி குழம்பு இல்லையா? அடச்சி போன போது விடுமா. உங்களுக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா? பதட்டத்துல என்ன செய்யறோம்னு தெரியாம வீட்டுல வளர்த்த சேவல் பொழுது சாஞ்ச உடனே தானா வந்து அடைய போகுது. யாரும் மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியா இருங்க. போங்க.
உங்களையும் அடிச்சிட்டாங்களா? சேச்சே, சித்தப்பாவை தான். நான் எவ்வளோ சொன்னேன் அது நம்ம சேவையில் இல்லைன்னு. கேட்டா தானே. கடைசியில் நான் அவரை காப்பாற்ற வேண்டியது அடிச்சு. இவ்வளோ இங்க வேணாம், யாராவது பாத்துருவாங்க. மேல போலாம். அபி மாடிக்கு சொல்றேன் வா. வெயில இங்கே இருக்கணும். யாராவது பார்த்து ஒன்று கொண்டுடுவாங்க. சத்தம் போடக்கூடாது. புரிஞ்சுதா? இந்த திருவிழாவில் கருப்பருக்கு சேவலை படைச்சு குடும்பத்தோட சாமி கும்பிடுவோம். இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா அம்மா சரளா நில்லு. ஓடாத. அம்மா ஐயா இரு சரளா ஐயா அம்மா ஐயா அம்மா சரளா அம்மி சரளா நில்லு. என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது விழுந்து வைக்கிறதே இவனுக்கு பழப்பா போச்சு. அவனை போய் தூக்கு ராஜா, ரூம்ல படுக்க வை. எந்திரிங்க பெரியவரே, எந்திரிங்க. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். எல்லாம் விளையாட்டுல சேர்த்துக்கிறேன். ஐயா மடியில நீ உட்காந்துக்கோ. நீ என்ன சொன்னாலும் செய்றேன். ப்ளீஸ். என்ன சொன்னாலும் செய்வியா? என்ன பத்தி எல்லாம் சேர்ச்சிங்கல்ல. இரு, இனிமே நான் எப்போ முன்னால வந்தாலும் நீ எனக்கு சல்யூட் அடிக்கணும். இப்போ முன்னாடி தான் நான் இருக்கேன். ஐயா வணக்கம். என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? நடசாத்தியாச்சே? சாமி கும்பிட்டாச்சு. என்ன உடம்புக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க ஐயா. பிரச்சனை என்னன்னு தெரிகிறவர் தான் பிரச்சனை. காலையில் ராஜாவை பார்த்தேன், எல்லா விவரமும் சொன்னேன். சேவலை நெந்து விட்டு அதை கருப்பருக்கு கொடுக்காதது தப்புத்தேன். வர்ற திருவிழாவில் படையல் போட்டு சேவலை கருப்பருக்கு கொடுத்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துடும். உங்க குடும்பமே ஒவ்வொன்று இருக்கும். வரட்டுமா ஐயா? வாங்க. எல்லா இடமும் தேடிட்டோம், எங்கேயும் இல்லை. ஆனா கண்டிப்பா கிடைச்சிடும். அப்பா ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு. எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. வேலை கீழே போயிட போகுது. என்ன பதிலே இல்ல.
தமிழ பாரு போலீஸ்ல சேர போறாரு. தமிழ் என்ன பண்ற? தமிழ் என்ன பண்ற? என்னாச்சு தமிழ் உனக்கு? ஐயா ஐயா போதும் வா, விளையாடுறது போதும் வா.